திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேன் நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா வாங்க ஐயா. சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. வாங்க ஐயா, அருளர் செய்ய வாங்க. சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். ஆரம்பிக்கலாம். சிவாயனம். முதலில் 27 பேர் துதி. வாங்கம்மா, பட்டாமல் வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர் திரு தாழ் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழவினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்த கழலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி. திருவாளி அமுதனார் திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூலநாயனார் திருத்தாள் போற்றி. திருவாலவாயுடையார் நிழற்றால் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவநாயனார் கழலினை போற்றி. பரண தேவநாயனார் பொற்றால் போற்றி. இளம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி. நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமலி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் அடைதல், திருக்கோயில் அடைதல். வாங்க காந்திமதி அம்மா வாங்க.
சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பெருச்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடுகு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திரு திருக்கோயில் திருக்கதம் திறத்தல். வாங்க பத்மாவதி அம்மா. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாய நம. திருப்பள்ளி எழுச்சி வாழப்பாடி சித்ராமா அவங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருணன்கிந்திரன் திசை அநேகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்று அன்னலங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. நம்முடைய திருமுறை தமிழோசைதான் நமக்கு அருள் நிதி. இன்னைக்கு மாட்டு பொங்கலானால அந்த மாட்டு உழைப்பினாலே நமக்கு வருவது பொருள் நிதி. உழைப்பின் அடையாளமாக தேடுகிற மாடு அதுக்கு நன்றி சொல்றது, அதனால பொருள் சம்பாதிக்க. இப்ப மாட்டை ஏர்வெல்லாம் விட்டுட்டோம் நம்ம, என்ன அது போல் டிராக்டர் வந்துருச்சு. ஆனாலும் இன்னமும் கிராமத்துல அந்த மாடுகளை பயன்படுத்துறவர்கள் இருக்கிறார்கள். உழைப்பின் அடையாளமாக திகழ்கிற மாடுனாலே செல்வம்னு பேரு, அது பொருள் நிதியை தரும். இங்கே நமக்கு திருமுறை தமிழோசையிலே நமக்கு அருள் நிதி தரவரும் ஆனந்தமலை என்று சொல்லி அந்த ஆனந்தமலையின் அடையாளமாக இன்றைக்கு திருமுறை தமிழோசையில 8ஆம் திருமுறையிலே 39வது பதிகமாகிய திருப்புலம்பல். அதுக்கு தலைப்பு வந்து சிவானந்த முதிர்வு. அங்க ஆனந்தமலைன்னு சொன்னால இங்க சிவானந்த முதிர்வு என்று அதற்கு பெயர். சிவத்தினிடத்திலே போய் உலகியலை விட்டு அருளியலே போய் சேர்தான் ஆனந்தம் என்று சொல். ஆ என்றால் நந்துதல், ஆ என்றால் ஆன்மா, நந்துதல்னா செலுத்துதல். உலகியல் நிலையிலிருந்து அருள் நிலைக்கு நம்மை செலுத்துதல். அந்த அருள்தான் சிவம். அந்த அதன் முதிர்ச்சியாக உள்ள எது? பெருமானை நோக்கி புலம்புதல், அழுதல். அதான் அழுது அடைந்த அன்பர். அதனாலே யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் உன்னை அழுதால் உன்னை பெறலாமே என்பதுதான் திருப்புலம்பல். அந்த திருப்புலம்பல்ல முதல் பாட்டு. 3 பாட்டு தான் இருக்கு. முதல் பாட்டு முடிஞ்சா இதே 3மே தொடர்ந்து படிக்கலாம், இல்ல அடுத்த பதிகம் போல 40 பதிகம் போலாம். எப்படி வசதியா படிக்கலாம். படிக்கலாம்.
எல்லா அடியார்களும் அந்த 3 பாட்டையே திரும்பி திரும்பி படிக்கிறாலும் படிக்கலாம். திருப்புலம்பல். பூங்கமலத்து அயனோடு. வாங்க நடராஜையா ஆரம்பிங்க. சிவாயனம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அனைத்து அடியார் பொற்பாதங்களையும் மனமொழி மேகலால் வணங்கி திருப்புலம்பல். திருச்சிற்றம்பலம். திருவாரூரில் அருளியது சிவானந்தமுதி. பூங்கமலத்தயனோடு மாலறியாத நெறியானே, பொங்கமலத்தயனோடு மாலறியாத நெறியானே, பொங்கலர் சேர்க்குபி முலையால் கூறாவின் நீராடி, பொங்கமலத்தயனோடு மாலறியா நெறியானே, பொங்கலர் செவிமு பொங்கலர் சேர்க்குவி முலையால் கூறாவின் நீராடி, ஓங்கு எயில் சூழ் திருவாரூர் உடையானே அடியேனின் பூங்கழல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே, ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே அடியேனின் பூங்கழல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. நன்றிங்க. ஆக பெருமானுடைய புகழை பாடுவது என்றால் அவனுடைய பூங்கடல்களை பாடுதல். அதுதான் நெட்டை கூடுதல் ஐயா இன்னைக்கு சொன்னாரு. புருவ மத்தியில பெருமானுடைய திருவடியை காணுதல். 2 கண்ணு கொண்டு போய் புருவ மத்தியில வைத்து அவனுடைய அதுதான் செல்வம். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வமதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அந்த செல்வம் தான் மாடு. இன்னைக்கு அதான் மாட்டு பொங்கல் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? மாடு என்று நினைத்து உலகியல் உழைப்பிலே உழைத்தால் உறுதி உண்டுதான் என்று அந்த மாட்டுக்கு மனக்கு நன்றி சொல்ற மாதிரி அந்த செல்வமாகிய திருவடியிலே சேர்ந்து புகழ வேண்டும் என்பதைத்தான் பூங்கடல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. பெருமானுடைய திருவடியை தவிர வேறு எதையும் புகழ்வதில்லை. அதை நீ ரொம்ப அழகா சொன்ன நம்ம நடராஜையா. 3 வி என்று சொல்லி வியாபாரம் விளம்பரம் சொன்னீங்க ஐயா. 3 சொன்னீங்களே, வியாபாரம் விளம்பரம் விளம்பரம் வியாபாரம் விபச்சாரம் 3 அதுதான் முடியும். விபச்சாரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? வியாபாரம் விளம்பரம் தான் பொதுவாக சொல்றது. விபச்சாரம் சேர்த்துருக்காங்க இல்ல? விபச்சாரம் எல்லாரும் பண்ணது இல்ல. அது சில பேர் மட்டும் பண்றாங்க. அது அது ஒரு செய்தி. ஏதாவது வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை போட்டா அது பெருசா விளம்பரம் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்போ இந்த மாடர்ன் இந்த சோசியல் இது இல்லைன்னா இவ்வளவு விளம்பரம் கிடைக்காது. இல்லைன்னா அதுக்கு இவங்களா விளம்பரம் அதிகமா பண்ணி இந்த விவசாயத்தை பாலியல் சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே உலகத்துல எல்லாம் நன்மைதான் அதிகம், தீமை கம்மி. ஆனா விளம்பரம் தீமைக்கு தான் அதிகமாகுது. அதைதான் வியாபாரப்படுத்துறாங்க. நன்மை யாரும் சொல்ல நாட்டுல எவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்கிறது அதெல்லாம் போய் சொல்லுவாங்களா? எத்தனை இடத்துல திருவாசகம் முற்றம் நடக்குது, எத்தனை இடத்துல சொற்பொழிவு நடக்குது, எத்தனை இடத்துல நல்ல அருமையான செய்திகள்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் விளம்பரம் இல்லை. தீமைக்கு மட்டும் போட்டு நான் இது பண்றேன். அதனால உலகம் பல விதம். அதனால வாழ்க. அதனால இங்க என்ன பண்ணோம்? பூங்கடல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே என்ற பெருமானுடைய திருவடியை புகழ்தல். அரவணையான் சிந்தித்து அரற்றும்படி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சரவணத்தான் கைதொழுது சாரும்படி சார்ந்தார்கட்கு எல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறைக்குமடி 11 கணங்களும் பாடும்படி திருவதிகை தென்கடில நாடன்னடி திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி. இல்ல, அந்த செல்வம் என்பதா மாடு. அந்த மாடை நீங்க மாட்டு பொங்கல் வாழ்க. அதனால பெருமானுடைய திருவடியை புகழ்வதுதான் நாம் ஓரிரை கொள்கையினுடைய உயர்ந்த செயல் என்பதை அந்த சிவானந்த முதிர்வாகிய திருப்புலம்பலிலே மணிவாசகப்பெருமா நமக்கு காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. 2வது பாட்டு சடையானே தழலாடி. வாங்க ஜான்சி ராணி அம்மா வாங்க, புலம்புறதுக்கு வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. வாங்க. சிற்றம்பலம். சடையானை தழலாடி தயங்கும் விளைச்சூழ
படையானை பரஞ்சோதி பசுபதி மழவெல்லை விடையானை விரிபுடன் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானை உன்னை அல்லாது உறுதுணை மற்ற அறியேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நமக்கு உறுதுணையாரு அந்த விடையான். விடையான் என்கிற அந்த மாடு, எருது இல்லையா, அந்த எருதை கொடியாக கொண்டிருக்கிறான், ஊர்தியாகவும் கொண்டிருக்கிறான். அதனால அவனுக்கு விடையான் என்றே பேர். அந்த விடையானை தவிர வேறு துணை நமக்கு இல்லை என்பதைத்தான் உடையானே உன்னையல்லாது உறுதுணை மற்ற அறியேனே. நமக்கு நல்ல துணையாரு பெருமான் ஒருவன் தான் நமக்கு துணை என்பதை நம்ம அழகா ஒரு துணை மற்ற அறியேனே என்று சொல்றார். வேங்க அங்க திருவடியை தவிர வேற ஒன்னையும் புகழ வேண்டாம்னு சொல்றார். இங்க பெருமானை தவிர துணை இல்லை என்று சொல்கிறார். மூணாவது பாட்டு. உற்றாரை ஆண் வேண்டேன். வாங்க தனலட்சுமி வாங்க. தனலட்சுமி அம்மா இருக்கீங்களா? வாங்க. தனலட்சுமி அம்மா வாங்க. சரி சரி. சிவலலிதா லோகநாதன் அம்மா வாங்க. அடியேன் படிச்சிடறேன். சிவாய படிங்க. உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவும் குறை கடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. காலையில 5 மணிக்கு எழுந்து உக்காந்து ராணி அம்மாவை பக்கத்துல வச்சுக்கின்னு 51 வருஷம் நல்ல அருமையான இது இல்லற வாழ்வு வாழ்ந்துட்டு உற்றாரை ஆண் வேண்டுன்னு பண்ண நியாயமா? இது எந்த விதத்துல இல்லையா? 51 தாம்பத்திய வாழ்வு அத வேளாண் சொல்லவ இறைவன் கொடுத்த கொடை அல்லவ. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. பற்று வேண்டாம். இங்க சொன்ன உற்றாரை என்பது நமக்கு உற்ற ஐம்புலன்கள், ஐம்புல ஆசைகளை விடுவதுதான் உற்றார்னு சொன்ன. நம்ம இந்த உற்றார்னா சுற்றத்தார் நினைச்சு பொருள் சொல்லிட்டோம். சுற்றம் வேற, உற்றார் வேற. நமக்கு உற்றது எது? இந்த உடம்பில உலகத்தின் அடையாளம் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்ற ஐம்பூதங்களின் அடையாளமாக அந்த அண்டத்தில் இருக்கிறது. இந்த பிண்டத்தில மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்புலன் பொறிகளை தந்தான். அதுதான் நமக்கு உற்ற வாழ்க்கையில உலகியல்ல உற்ற துணையா இருக்குது. அது மேல பற்று கூடாது. அதான் ராணி அம்மா கரெக்டா சொன்னாங்க. பற்று கூடாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சாங்க இல்லையா? அதனால அது மேல பற்று வைக்க கூடாது. ஐம்புல ஆசைகள் அந்த பொறிகள் மூலமாக நாம் அனுபவிக்கிற சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமாகிய அந்த ஐம்புலன்கள் மேல் பற்று வைத்தாருப்பத்தான் உற்றாரை அன்வேண்டேன். ஊர் வேண்டேன் என்பது, ஊர் என்பது அது நாம் குடியிருக்கிற இந்த உடம்பு தான் ஊர். நான் குடியிருக்கிற இந்த ஊரப்பாக்கமோ தாம்பர சானிட்டோரியமா பூசிவாக்கமா அல்ல. ஊர் என்பதே நாம் குடியிருக்கிற இந்த வீடு. பெருமான் நமக்கு கொடுத்த கொடையாகிய மாயா தனு விளக்கு. இந்த மாயா தனு விளக்கு என்பது நம்முடைய ஆணவமாகிய இருளை போக்குவதற்காக இறைவன் கொடுத்த கொடை என்று நினைக்காமல் உலக மாயைகளே நின்று அவதிப்படுகிறோம். அதனாலே அந்த ஐம்புல ஆசைகளை விட வேண்டுமானால் இந்த உடம்பு மேலகிற ஆசையை விட்டுணும். அதனால ஊர் வேண்டேன். அப்புறம் பேர் வேண்டேன். இந்த உடம்புக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. என்ன இறந்துட்டா உடனே என்ன பேரினை நீக்கு பிணம் என்று பேரிட்டுன்னு திருமூலர் பாடுவார். அப்ப அந்த பேரை வேண்டேன். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது, ஐயா நிகழ்ச்சி கூடுதலா இதை தனித்தனியா பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடியாருன்னு மொத்தமா அடியார்னா நான் அடியாரோட சேர்ந்துருவேன். என்ன என்னை தனியா பிரிச்சு 6 வருஷம்னா அப்ப நான் அடியார் இல்லை, நான் ஒரு தடியார் இல்லையா? என் பேரை தனியா கூப்பிட்டா
அதனால பேர் வேண்டேன் சொன்னது யாரு? மணிவாசக பெருமான். அதை நம்ம உணர்ந்தால் சிவானந்த முதிர்வு தானாக வந்து அமையும் என்பதைத்தான் இங்கே உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். கற்றார் என்பதே உலகியல் கல்வி. நான் எம்காம் படிச்சேன், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆயிட்டேன் அப்படின்னா அது என்ன போறோம்? எனக்கு ஆணவத்தை தரும். எனக்கு என்ன, நான் பிஎஃப் ஆஃபீஸ்ல இருக்கிறேன், எனக்கு சம்பளம் வருது, பென்ஷன் வருது அப்படின்ற ஆணவத்தை தரும். அதனால அந்த கல்வி தேவையில்லை. கல்வி என்பது உண்மையான கல்வி எது? இறைவனுடைய திருவடிதான் கல்வி. கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். அதுதான் முதல் பாட்டிலே சொன்னாரு, பூங்கழல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. இதுதான் புலம்பன். இப்படி இறைவை நோக்கி புலம்பினால், அழுதால் அந்த அருள் தானாக நம்மை வந்து சேரும் என்பதுதான் சிவானந்த முதிர்வு. அத இந்த புலம்பல்ல 3 தான் சொல்லி காட்டுறார். 3 என்பது எது? மாயை தனை உதறுதல், வல்வினையை சுடுதல், மலம் சாய அமுக்குதல் என்ற வகையில முதல் பாட்டு பெருமானுடைய அந்த பூங்கடலை போற்றினால் மாயை விலகும், உன்னையல்லாது ஒரு துணை மற்ற அறியேன் என்பதனாலே வினைகள் சுடப்படும். அதுக்கப்புறம் அந்த உற்றாரை ஆண் வேண்ட 50 ஆசைகளை துறந்தால் ஆணவம் தானாக அடங்கும். அவ்வளவுதான். இதுதான் தோத்திரமும் சாத்திரமும். இதை உணர்வதற்காகத்தான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்த கொடை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். அப்ப அந்த இதெல்லாம் கேட்டு சிந்தித்து தெளிந்தால் நிட்டை கூடல் தானாக அமையும். அப்படி அது தானா அமையணும். நம்ம வலிந்து செய்தால் அது நம்ம வந்து வேற வழிகிட்டு போவோம். எதையுமே வலிந்து செய்யக்கூடாது, இயல்பாக அமைய வேண்டும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். அப்ப எளிதா அமையத்துக்கு என்ன வழி? தினம் அதை பயிற்சி பண்ணா எளிதா அமைஞ்சிடும். எந்த செயலையும் நம்ம பயிற்சியின் மூலமாக எளிதாக அடையலாம். அதற்கான முயற்சியை தான் நம்ம நடராஜையா டெய்லி செய்யறாரு. அது இன்னைக்கு 66வது நாளாக அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. திரும்பி இதே படிக்கலாமா? அடுத்த பதிவு போலாமாயா? அடுத்த பதிவு படிக்கலாயா? அடுத்த பதிவு போயிடலாமா? வாழ்க வாழ்க. அடுத்த வந்து திருவாசகத்துல 40வது இல்லையா? குலாபத்து. அனுபவம் இடையீடுபடாமை. அனுபவம் இடையீடுபடாமை என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உலகிலே பெற்ற அனுபவங்கள் அருளியல் நிலையிலே நமக்கு தொல்லை தராமல் இருப்பதற்காக தில்லை கூத்தனை வணங்குதல் என்பதை அந்த குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்று என்று தில்லை கூத்தனை வணங்கி அதன் மூலமாக 50 ஆசைகளை துறந்து அஞ்செழுத்தை அவனுடைய உருவிலே கண்டால் உலகியல் அனுபவம் நமக்கு இடையீடு இல்லாமல் நம்மை அருளியலே கொண்டு வந்து நிறுத்தும் என்ற வகையில அமைந்த குலாப்பத்து. வாழ்க வாழ்க. ஓடும் கவந்தியமே. படி ராணியமா படி. ஓடும் கவந்தியமே உறவு எண்ணிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கழலே என தெளிந்து கூடும் உயிரும் குமட்டையில் குளிந்து அடியேன் ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. இந்த இடத்துல மணிவாசக பெருமான் சொன்ன செய்தி, தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து. வேற எந்த பொருளையும் தேட வேண்டாம்பா, சிவன் கடலை தேடினா போதும் அப்படின்னா, அப்ப உலகியல் வாழ்க்கை எதற்கு? உற்றாரை யான் வேண்டும், சுற்றத்தாரெல்லாம் விட்டுறதா? இல்ல. உடல் என்பது உலகியல் பொருளை தேடுவதற்கு, உயிர் என்பது அந்த சிவன் கடலை தேடுவதற்கு. உள்ளத்தினாலே உள்ள உணர்ச்சியினாலே உயிர் அனுபவம், உயிரிலே அந்த உயிருடைய அந்த இது சித்தம், அந்த சித்தத்தாலே நாம் என்ன பண்ணணும்? அந்த பெருமானுடைய திருவடியை தேட வேண்டும். அதுதான் தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து. உடலாலே உழைத்து உலக வாழ்க்கை வாழ வேண்டும். உள்ளத்தாலே நாம்
அருளியல் வாழ்க்கை வாழும். இதற்காக அதை விட்டுறதோ அதற்காக இதை விட்டுறதோ இல்ல. பெருமான் இரண்டும் நமக்கு கொடுத்த கொடை. அதனால ரெண்டையும் சமமா பாவித்து உலக வாழ்க்கையும் வாழ வேண்டும். அந்த உடம்பை விட்டு போயிட முடியாது நம்ம, இல்லையா? நம்மளா உடலை விட்டு போயிடறேன்னா தற்கொலைக்காக, அது கூட சட்டத்துப்படி தவறு தானே. அதனால எதையும் விட முடியாது. ஆனால் உலகியல் வாழ்க்கையும் தேவை, அருளியல் வாழ்க்கையும் தேவை. இந்த உடம்பு என்பது உலகியலுக்கானது, உள்ளம் என்பது அருளியலுக்கானது. அதனாலே தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து என்பது சிவனுடைய கடலை உள்ளத்தாலே தேடுவது, உடலாலே உழைப்பது. அதனால்தான் மணிவாசக பெருமான் உழைத்தால் உறுதி உண்டோதான் என்று பாடி காட்டினார். உழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன், உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாய் எனையாழ்வாய். இதுல நான் தவறா புரிஞ்ச தப்பு செஞ்சா என்ன அர்த்தம்? நான் உடம்புக்கே உழைக்கிறேன், அதனால உயிரை பத்தி கவலைப்பட மாட்டேன்றதும் ஒரு பிழை. இல்ல நான் பெருமானுடைய திருவடி கீழ் நினைப்பேன், அதனால இந்த உடம்பு பத்தி எனக்கு கவலை இல்லை, உற்றாரை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொன்னா அதுவும் பிழை. அதனாலே அந்த பிழையை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேசடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கு. அதான் ஆத்ம நிவேதனம். அதனால குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் என்பது நாம் பெருமாளை நோக்கி குழைதல் என்பது அந்த உள்ளத்திலே சிவன் கடலை தேடுதல். அடுத்தவரே உழைத்தால் உறுதி உண்டான உலகியல் நிலையிலே நாம் உழைத்து பொருள் ஈட்டி சுற்றாரையும் தாங்குதல், சுற்றந்தடால் என்று குடும்பத்தை தாங்குதல். இதை விட்டுட்டு போனோம், அதை விட்டு போனல, இதுலயும் உறுதியா இருக்கணும், அதுலயும் உறுதியா இருக்கணும். அப்ப வாழ்க்கை சிறக்கும். இரண்டும் பெருமான் கொடுத்த கொடை. இந்த உடம்பு என்ன அவன் தான் கொடுத்தான், நம்மளா தேடி எடுத்தோம். மனித பிறவி என்பது அவன் கொடுத்த கொடை. எத்தனையோ பிறவிகள் இருக்கிற, ஏன்னா நமக்கு இந்த பிறவியை மனித பிறவியாக கொடுத்திருக்கிறார். அதனால அந்த மனித பிறவியை நாம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவருது இடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஆக உடம்பை வளர்க்கணும், உயிரையும் வளர்க்கணும். சொன்னது யாரு? திருமூல நாயனர், இல்லையா? அதனால உலகியல் நிலையிலே உழைக்க வேண்டும், அருளியல் நிலையிலே குழைய வேண்டும் என்பதைத்தான் தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்த இரண்டாவது பாட்டு. இந்த பாட்டுல ஓடும் ஓடாய திருவோடும் கவுந்தியம் திருவோடைய ஓடும் கவந்தியமே உறவென்ற கவந்தி என்றது உடை, ஓடு என்பது நாம் உணவு கலன். ஆமா, திருவோடும் கோவணத்தை அது ரெண்டையுமே உறுதியா பிடிச்சுன்னு. அதனால சிவன் காலை விட்டக்கூடாது. அதனால சிவன் காலாண்டு இதையும் விட்டுற முடியாது, ஏன்னா உடம்பே வளர்க்கணும். அதனால அந்த இரண்டும் தேவை. ஆனால் அது மேல இல்லற வாழ்க்கை தேவைதான், ஆனா அது மேல பற்று வைக்கக்கூடாது. நம்ம ராணி ரொம்ப அழகா சொன்னாங்க, வாழ்க்கை தேவைதான் ஆனா பற்று வைக்கக்கூடாது. அதனால ஓடும் கவந்தியும் தேவைதான், ஆனால் அதன் மேலே பற்றில்லாமல் இருக்க வேண்டும். உரிய நேரத்துக்கு சாப்பிட்டு மற்ற நேரத்துல சிவனை நினைக்கணும். ஆனா அதுக்காக இதையே நினைச்சிட்டு அது விட்டுறதோ இல்லை, அதையே நினைச்சு இதை விட்டுறதோ கூடாது. அதனால பற்று இல்லாத வாழ்க்கை. வாழ்க வாழ்க. நல்ல அனுபவத்தினால சொன்ன வார்த்தை பற்றின்றி இருக்கு. திருக்கட்சியூர் போய் வரணும் ஐயா. வாழ்க வாழ்க. அத சிவன் ஓடு எடுத்துட்டு போயிட்டு அதனால அந்த ஓடுனோடனே ஞாபகம் வந்துருச்சு சொல்றதுக்கு. அத பார்த்து எவ்வளவு ரொம்ப சந்தோஷம். அந்த படம் போட்டிருந்தாங்க கோயில்ல, ஓடு. ஆமா ஆமா, பெருமான் வந்து ஓடேந்து பிச்சை ஏற்று திருக்கச்சூர்ல சுந்தரருக்கு உணவளித்தார் அல்லவா? அங்க பாடின பாட்டு மேலை விதி. அந்த திருக்கச்சூர்ல தான் சுந்தரர் பாடின பாட்டு. மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமோன் வெறி செய்தாய், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டார், மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலக்கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயிலம்மானே. நம்ம சுந்தரருக்கு பிச்சை எடுத்த செய்தி நமக்கு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். ஆனால் அங்கே சுந்தரர் பாடிய பாட்டு என்ன பாட்டு? காலையில எழுந்து தொழுதால் துன்பம் போகும், மாலையிலே தொழுதால் இன்பம் வரும் என்பதுதான் சுந்தரன் அந்த கோயில்ல சொன்ன செய்தி. மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்று எரி செய்தாய்,
காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டார். காலையில தொழுது என்னுடைய கவலை களைனா மாலை மதியே மலைமேல் மருந்தே அப்படி என்று மாலையில இன்பம் பெறுதல். ஆனா இன்பமே வரும் துன்பமே துடைத்தென்று அந்த கவலை தீர்வதற்கும் இன்பம் வருவதற்கும் கச்சூர் ஆலக்கோயில் பெருமான் அருள் செய்வார். அவன் என்ன பண்ணான், அவருக்கு இல்லந்தோறும் சென்று பிச்சை எடுத்து தந்து அவருடைய வயிற்று கவலையை தீர்த்தான். அதோடு பெருமானுடைய அருளாகிய அந்த உள்ள கவலையும் தீர்த்தான். அதனாலே இன்பம் பெற்றார் என்பதன் விளைவுதான் அந்த பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. பேச்சு கேக்குறா, ஏன் சிவன் போய் பிச்சை எடுத்து கொடுக்கணும், அவரே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வந்து அதாவது அடியார்களுக்கு உதவி செய்வது அடியார் மூலமாக செய்த அதாவது அந்த அது இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒரு கருவியின் மூலமாக இன்னொரு கருவிக்கு உதவுதல். அடியறி கூட்டி அதிசயம்னு அடியார் மூலமாக அடியாருக்கு உதவி செய்தல் என்று சொல்லி அது ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அவரே கொடுத்துட்டா அது யாருக்கும் தெரியாது அல்லவா? அதனால ஊரெல்லாம் சேர்ந்து பிச்சை எடுத்து கொடுத்தால், இங்க என்னை தேடி ஒரு அடியார் வந்திருக்காரு, அந்த அடியாருக்கு சாப்பாடு போடுன்னு கேட்டாராம். அதனாலதான் அன்னைக்கு ஊரெல்லாம் கூப்பிட்டு அன்னைக்கு சாப்பாடு போடுவாங்க. அதுக்கான ஒரு விழா வச்சு விருந்திட்ட விழான்னு செய்வாங்க கச்சூர்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அன்னைக்கு அங்க போற அத்தனை பேருக்கும் சாப்பாடு இல்லையா? அதனால ஊரெல்லாம் கூடி அடியார்களுக்கு உணவளித்த கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலை நாதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டினாலே விதத்திலாறு சுவைத்திரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகரு தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அண்டர் நாயகரு தொண்டரிச்சையினாலே பிச்சை எடுத்தார் என்று சொல்லி இந்த பாட்டை சொல்லி காட்டுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு தனலட்சுமி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். துடியேறிடை தூய்மொழியார் தோல் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியே பிறவேன் எனை தனதால் முயங்குவித்த அடியேன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. முடியேன் பிறவேன் எனை தனதால் முயங்குவித்த அடியேன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடணும். நான் நன்மைதான் செய்வேன், தீமையே செய்ய மாட்டேன் நான் அப்படின்னு சொல்றது ஒரு விடாப்பிடியான குணம் இல்ல. மனிதன் என்பவன் நன்மையும் செய்வான் தீமையும் செய்வான். அதனாலதான் நல்வினையும் வரும் தீவினையும் வரும். ஆனாதான் இன்பமும் வரும் துன்பமும் வரும். அதனால நான் என்னுடைய தீவினையினாலே நான் தீமைகளை செய்தால் என்னுடைய அந்த அந்த தீவினைகள் அதுக்கு என்ன பண்ணும், அந்த உடம்பு அப்படிதான் எப்போ நல்லது நினைக்குமா கெட்டதே நினைக்கும். அதனால எத்தனைகள் செய்திடனும் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடனும் பெருமானே நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் அடியேன் குலாத்தில்லை அண்டானை கொண்டன்று. நான் செய்கிற நன்மைகளை மட்டுமல்ல தீமைகளையும் பொறுத்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகா சொல்லி காட்டுவார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். எல்லாம் நீதான்பா, குற்றம் நீ குணங்கள் நீ குடலால வாயிலாய். நான் செய்யற குற்றங்களுக்கு நீதான் துணை, குணங்களுக்கு நீதான். குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதி நீ கற்ற நூல் கருத்தும் நீ அறுத்தம் என்பதென்பையன் முற்று நீ புகந்து நீ உரைப்பதன் முகம்மனே என்பதுதான். அந்த தீமைகளையும் அவன் என்ன பண்ணுவான், நாம் தெரிந்த நம்மை அந்த தீமையை நீக்கி நன்மையை தர வல்லவன் அந்த தில்லை கூத்தன் என்பது சொல்லி காட்டுகிறார். என்புள் உரிக்கு சிவலலிதா லோகநாதன் வாங்க. அடுத்து சரஸ்வதி அம்மா வாங்க. ஓம் நம சிவாய. வாங்க. என்புள் உருக்கி
இருவினையை ஈடழித்து என்புள் உருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்புள்ளவற்றை முழுதழிய உள் புகுந்து முன்புள்ளவற்றை முழுதழிய உள் புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. நன்றி ஐயா. துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து, நான் என்னுடைய தீவினையினால கெடுதலை செய்கிறேன், அதனால் எனக்கு துன்பம் வருகிறது, அந்த துன்பங்களை களைய வேண்டும். துவந்துவங்கள் என்பது இன்ப துன்பங்கள், அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் என்ன பண்ணுவான், அவன் களைய வேண்டும். அப்பதான் அதுதான் இருவினை ஒப்புன்னு பேரு. துன்பம் என்பதனால வருகிறது, நம்முடைய நல்வினையினாலும் தீவினையினாலும் வருகிறது. அந்த துவந்துவங்கள் என்கிற இன்ப துன்பங்களாலே வருகிற நல்வினையையும் தீவினையையும் போக்க வேண்டும். அது ரெண்டுத்தையும் போக்குறாதான் இருவினை ஒப்பு வந்ததா மலபரிபாகம் வரும் என்பதை துவந்துவங்கள் தூய்மை செய்து என்ற சொல்லாலே மணிவாசக பெருமான் சொல்லி காட்டுகிறார். அதனால இந்த துவந்துவங்கள் எப்படி நமக்கு நீங்கும் என்றால், உலகத்தை பார்த்து மற்றவங்க நிறைய தப்பு இது தப்புன்னு அடுத்தவங்களை குறை சொல்ல விட, உலகம் பலவிதம், அவரவர்கள் வினைப்படி நினைக்கிறார்கள். நம்முடைய குற்றங்கள் என்ன என்று நம்முடைய குற்றங்களை களைந்தால், நம்முடைய குற்றங்களை நாம் நோக்கி உள்நோக்கி பார்த்தால் அதனாலே துன்பம் தீரும், இன்பம் வரும் என்பதைத்தான் துவந்துவங்கள் தூய்மை செய்து. அதனால நீ மற்றவங்களை கொத்து சொல்லாத, உன்னுடைய குற்றத்தை பாரு என்று செய்தியை சொல்ற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நன்றி. நாலாவது கணபதி ஐயா வாங்க. ஐயா குறியும் நெறியும் கணபதி ஐயா வாங்க. சிவலலிதா வரீங்களா? சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க, மதந்தால் வாழ்க, இமைப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்காதால் தாழ் வாழ்க. சிவா அடியார் பெருமக்கள் பாரபோஜியம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாண மந்திர சுந்தர பத்திர பொறுப்பாஞ்சை சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் தூபதீபம் ஆக்கியாமி. தூபதீபம் நிராஜனம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் திருவடி போற்றி போற்றி போற்றி. சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். பொறியும் நெறியும் குணமிலர் குழாங்கள் தமை பெய்யும் மனத்தார் பீவரியே வெற்றியனை செய்யும் கருத்தில் உரித்த முதல் சிவபதத்தை அறியும் குறாதில்லை ஆண்டானை கொண்டன்றே பீவரிய வெற்றியடை செய்யும் கருத்தில் உறுத்த முதம் சிவபதத்தை அறியும் கூடாதில்லை ஆண்டானை கொண்டன்றே ஆண்டானை கொண்டன்றே. சிவாதிச்சிதம். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். குறியும் நெறியும் குணமிலார் குழாங்கள் தமை. குறி என்பது நம்ம உலகியல் வாழ்வு சிறக்க வேண்டும் என்பது குறி இல்லையா? அது உடலியல் சம்பந்தமானது. நெறி என்பது சிவநெறி, அது அருளியல் சம்பந்தமானது. அதனால நாம் அந்த குறியையும் நெறியையும்
சேர்த்து வளர்க்க வேண்டும். அதுதான் அறியும் அறிவு. அதை தருபவன் குலாத்தில்லை ஆண்டவன். அதனால அறியும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்று வாழ்க வாழ்க. அடுத்து பேரும் குணமும். ஒருத்தரமா ஐயா கூப்பிடுவாருமா. கிரணா படிங்க. அடுத்தது சொக்கம்மாள். திருச்சிற்றம்பலம். பேரும் குணமும் பிணிப்புறும் இப்பிறவி தன்னை தாரும் தூரும் பரிசு துரிசு அறுத்து தொண்டர் எல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன் பருகி ஆறும் குலத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. ஒரு மாறி மாசம் ஃபுல்லா ஆளை காணும், இப்பதான் வர. வாழ்க வாழ்க. பேரும் குணமும் பிணிப்பும் இறப்பும் என்று சொல்கிறார். அதாவது நாம் பேரெடுக்க வேண்டும், நல்ல குணங்களாக இருக்க வேண்டும் என்பது உலகியல் நிலை. ஆனா அருளியல் நிலையில எனக்கு பேரும் வேண்டாம் குணமும் வேண்டாம் என்பது அருளியல் நிலை. அதனால என்ன பண்ணும், பிறவிதனை தூரும் பரிசு துரிசறுத்து. பிறவியை தூர்வாருதான் அர்த்தம், சுத்தப்படுதான் அர்த்தம். அதனால அந்த பிறவி தூய்மைக்கு அடையாளமாக நம்முடைய தில்லை கூத்தன் திகழ்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. கொம்பில் அரும்பாய். திருச்சிற்றம்பலம். கொம்பில் அரும்பாய் குவிமலராய் காயாகி வம்பு பழுத்து உடலமாண்டு இங்கனம் போகாமே நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி. கொம்பில் அரும்பாய் குவிமலராய் காயாகி. முதல்ல செடி என்பது அரும்புது, அப்புறம் மலராகுது, அப்புறம் அந்த மலர் காயாகுது, காய் பழமாகுது. ஆனா அந்த கனிதான் சிவம் என்று சொல்லுவார்கள். நாம் அரும்பாய் மலராய் காயாய் இருக்கிறோம். அந்த அரும்பு என்பது மாயையின் அடையாளம், அந்த மலர் என்பது வினையின் அடையாளம், காய் என்பது ஆணவத்தின் அடையாளம். மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கினால் சிவமாகிய கனியை அடையலாம் என்ற சித்தாந்த செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மறிக்கும் திரளுடை. அடியன் பாட்டுங்களா ஐயா? லலிதா பாடுறேன் ஐயா. பாடுங்கம்மா. நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மதிக்கும் திரள் உடைய வல்லரக்கன் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசு பாசம் ஒன்றுமிலோன் என கழித்திங்கே அதிக்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. அதிக்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப. சென்னி மண்ணி மலர்தல் தான் மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருத்தல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. இடக்கும் ஐயா பாலசுந்தரியா இருக்காங்களா? சிவாய் நமையா. வாங்க. சிவாய் நம. இடக்கும் கருமுட்டு ஏன பின் கானகத்தி நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையால் கடக்கும் திரல்லைவர் கண்டகதம் வல்லாட்டை அடக்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. அடக்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமையா. நன்றி. நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையால். அந்த திருவடி என்பது கால் என்பது நடத்தல். கால்களால் பயனன் கரை கண்டன் குறை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா. கால்களால் பயனன் என்பது பெருமானுடைய திருக்கோயிலை போய் அடைதல் என்பதற்கு அடையாளமாக அந்த அந்த நம்முடைய கால்கள் இருந்தால்
நம்மை ஆட்கொள்வதற்காக அவன் வைத்த திருவடி. அந்த திருவடி நடக்கும் திருவடியாக அம்மையப்பனாக இருக்கிறது என்று சொல்கிற அந்த நிலையில அவன் கானகத்தே நடக்கும், நம்முடைய ஆணவமாகிய காட்டிலே நடந்து நம்முடைய அறியாமையை போக்குவான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து பாழ்செய் விழாவி. தேவி, காட்டூர் தேவி இருக்கீங்களா? மல்லிகாமா படி. ஐயா லலிதா லோகநாதன் பாடிட்டாங்களா? படிங்க படிங்க படிங்க. அடுத்தது மல்லிகாமா. பாசை விழாவே பயனிலையாய் கிடப்பேற்க கீசை தவத்தால் கிளியீடு நேர்பட்டு தாள் செய்ய தாமரை செய்வனுக்கென் புன்தலையாய் ஆசை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. கீழ்சை தவத்தால் கிழியீடு விட்டு தவத்துல மேல் தவம் கீழ் தவம்னு தானே இல்ல, தவம் என்பாலே அது உயர்ந்ததுதான். அப்ப பேர் மணிவாசக பெருமான் ஏன் கீழ்சை தவம் என்று சொன்னார்? பெருமானுடைய திருமுகத்தை தரிபடி அவனுடைய திருவடியை நோக்கி அந்த கீழ் அந்த பெருமான் திருவடிதான் அந்த கீழ் என்ற சொல். கீழ் என்ற சொல்லுக்கு திருவடி. அந்த திருவடியை நோக்கி தவம் செய்யல. அந்த திருவடியைத்தான் உருவ மத்தியில வைக்கணும். பெருமானுடைய திருவுருவத்தை வைக்கணும்னு சொல்லல, திருவடியை வைக்கணும் தான் சொன்னார். என் திருவடி நட்டமையால் என்றதுனாலே கீழ்சை தவம் என்பது பெருமானுடைய திருவடியை நோக்கி சிந்தித்தல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து ரயில்வே சித்ரா வாங்க. சித்ரா கொம்மை வரிமுலை. ஐயா அடியன் கேட்டுக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் சாமி சரிமா. ரயில் வந்துச்சு. காமாட்சி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா பாடுறாங்க ஐயா. கொம்பை வரி மூளை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு. பெருமானுக்கு திருப்பணி செய்கிற போது அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும்? செம்மையாக இருக்க வேண்டும். அதனால்தான் பாழ் செய்விழாவி பயனிலியாய் கிடப்பேற்கு நாம் பயனற்றதாக இல்லாமல் பயனுடையதாக மாற்றினால் அந்த பணி செம்மை பணியாக இருக்கும். அந்த செம்மை என்ன செய்யும்? நம்மை அம்மையாகிய சிவகாமி மூலமாக அப்பனாகிய தில்லைக்கூத்தனை கொண்டு சேர்க்கும் என்பவர்களே செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு என்று அந்த பணிகளை சீலம் நோன்பு செறிவு அறிவு என்று 4 நெறிகளை சொல்லி காட்டுவார்கள். அதுதான் சரியை கிரியை யோகம் ஞானம். அதுதான் செம்மை திருப்பணின்னு சொல்றது மரபு. ஆனா நம்முடைய கோயில்ல திருப்பணிகள் நடக்கணுன்றதுக்காக இந்த பாட்டை சொல்லி பெருமானை வணங்கலாம், சீக்கிரம் திருப்பணி நடக்கும்னு நான் நினைப்பது. அதனால நம்ம ஆண்டவன் பணி செய்தால் அது அடியார் புகழ் பாடினால் ஆண்டவன் பணி நிறைவேறிருந்த ஊர பக்கத்துல இந்த பாட்டு சொல்லிதான் செய்து அந்த கருவறையெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். ஆனா இன்னும் அதை இது கோபுரம் கட்டினா இது கட்டினதுக்காக அதை நீட்டிகிட்டே இருக்கு. அதுவும் சீக்கிரம் நிறைவான இந்த நல்ல ஆண்டுல இந்த பாட்டு மூலமா பிரார்த்திப்போம். இந்த பாட்டு இன்னொரு முறை பாடலாம். ராணியம்மா உமா அம்மா படிங்க. உமா சிவாயனப்பா திருச்சிற்றம்பலையா. பதிகம் எத்தனைங்க ஐயா? இது 40மா. 8 40 10. குலாப்பத்து. கொம்பை வரி மூளை கொம்பனையால் கூறானுக்கு சென்னை மானத்தால் திருப்பணிகள் செய்தேனுக்கு இன்மை தரும் பயம் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானே கொண்டன்றே. மனம் செம்மையாக இருந்தால் இம்மைக்கு வேண்டிய பலனையும் தருவான், அம்மைக்கு வேண்டிய பலன் தருவான். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்ட தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமென் புலவீர்கள்
இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகமாழ்வதற்கு யாதும் ஐயுறவினே சுந்தரர் பாட்டு. அதனால மனம் செம்மையா இருந்தால் நமக்கு இம்மை நலமும் கிடைக்கும், அம்மை நலமும் கிடைக்கும். அங்க அம்மை என்பதே அடுத்த பிறவிக்குரிய சொல்லுவாங்க, இம்மை என்பது இந்த பிறவிக்குது, ரெண்டுத்தையும் தருவான்னு பாடினார். அததான் இங்க இந்த செம்மை மனத்தால் இம்மை என்றும் அம்மை என்றும் மணிவாசக பெருமானும் சுட்டி காட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. திருப்பணி வேலை நடக்குதுயா, இன்னும் அடுத்த வருஷத்துக்குள்ள முடிக்கிறதா மீட்டிங் போட்டு முடிச்சிருக்காங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. தை மாதத்துக்குள்ள முடிக்கிறதா திருப்பணி வேலையை முடிக்கிறதுக்கு. அடுத்த தாயிலாவது கும்பாபிஷேகம் வந்து அண்ணன் நம்ம கண்ணால பார்த்து இல்ல நம்ம நடக்குது வேலை நடக்குது. ஐயாவுக்கு உடம்பு நல்லாகி ஊருக்கு போயிருக்காரு. ஆமா, அவர் எப்ப பொங்கலுக்கு போனா ஒரு வாரம் அவரா 10 நாள் இருந்துட்டு வருவாரு. தைப்பொங்கல ஊருக்கு போயிடுவாரு எப்பவுமே. 10 நாள் ஆகும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆமா, எப்பவுமே அப்படிதான். மார்கழி கடைசியில போயிட்டு பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு 10 நாள் கழிச்சு தான் வருவார். வருஷம் 10 நாள் அங்க ஊர்ல இருப்பார். அந்த ஊருக்கு போனோம், பிறந்த ஊர்ல போய் அதெல்லாம் பண்ணிட்டு வருவாரு. வாழ்க சார். இந்த பாட்டு படிக்கலாம். இந்த ஒரு பாட்டு படிச்சிருக்கீங்க நீங்க 2 பேரும்? ராஜா ராணி 2 பேரும் ஒரு நிமிஷம் படிச்சிடலாம். கொம்மை வரிமுலை கொம்பளையான் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குலாத்திலே ஆண்டானை கொண்டன்றே அம்மை குலாத்திலே ஆண்டானை கொண்டன்றே. சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. வேற யாரா படிக்கணுமாயா? வேற யாரா படிக்கணும்? அந்த கடைசி பாட்டை படி சொல்லலாயா? சுவாமியா வாங்க, தாமோதரையா வாங்க. வீட்டு போறோம்னா கடைசி பாட்டை படி சொல்லுங்க, முடிச்சிடலாம். கொம்மை வரிமுலை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குலத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. நன்றி. சிவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற இடத்துல மணிவாசகர் எப்படி சொல்றாரு? கொம்மை வரிமுலை கொம்பனையாள் கூரனுக்கு. இப்ப பெருமான் தனியாக இல்லை, தானும் தன் தையலுமாக இருக்கிறான். அதனால அது அம்மையப்பனாக இருக்கிறான். அதனால நம்முடைய வாழ்க்கைய எப்படி வேணும்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவிலை கண்ணி நல்லகுதூரும் கழுமலவள நகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே என்று நாம் சுற்றத்தாரோடு சுற்றம் தழாலோடு உற்றாராகிய அந்த 50 ஆசையத்தோட சுற்றத்தை திறந்தோன்னா அதெல்லாம் நமக்கு இடைஞ்சாகுது அப்படின்னு உலகியல் வெறுப்புல பேசக்கூடாது. வாழ்க வாழ்க. அருளியல் நலம் வேண்டும் என்றால் சுற்றத்தை தழுவிக்கொண்டு நாம் அவர்களிடத்தை எப்படி இருந்ததோ அதுக்கப்புறம் அவன் சுற்றம் நம்மளுக்கு நடக்கும். அதனால நாம் சுற்றத்தை தழுவினால் சுற்றம் நம்மை தழுவும், நாம் சுற்றத்தை வெறுத்தால் சுற்றம் நம்மை வெறுக்கும். அதனால அந்த சுற்றம் என்று இறைவன் கொடுத்த கொடை. ஆக உற்றார் என்பது நமக்கு உற்ற 50 ஆசைகளை துரத்தல் தவிர குடும்பத்தை திறந்துட்டு போறதுன்றது நம்முடைய தவ வந்து நம்முடைய வாழ்க்கை அல்ல, நம்முடைய நெறி இல்லற நெறி. சரியா? அதனாலதான் இங்க கொம்மை வரிமுலை கொம்பனையாள் கூரனுக்கு என்று பெருமானியை பெருமாட்டியோடு இணைத்து காட்டுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. திருப்பதி சீக்கிரம் முடிக்கணும்னு பாடுங்கய்யா. காஞ்சன கோயில் சீக்கிரம் கும்பாபிஷேகம் பாடுங்க, சேர்த்து பாருங்க. ஐயோ சாமி, இருக்காங்கல்ல. ஆமாங்கய்யா, ரொம்ப நாளா இழுத்துட்டே போகுது அது பாட்டுக்கு. அதுவும் அப்படிதான் இழுத்துட்டே போகுது. ஆமாங்க, சீக்கிரம் முடிச்சிருங்கய்யா, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆயிடும் ஆயிடும். திருச்சிற்றம்பலம். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். கண்டிப்பாங்கய்யா, நன்றி. திருச்சிற்றம்பலம். கொம்மை வரி முலை கொம்பனையாள் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்தால் இம்மையிலே அது நடக்கும். அதனாலே அம்மையாகிய ஏலவார் கொள்ளி அருள் நம்மை கிட்ட வேண்டும் என்று பிரார்த்திப்போம். நன்றி நன்றி. ஸ்ரீதேவையா வாங்க.
வாங்கய்யா, ரொம்ப நாள் ஆச்சு. ஆத்தூர் அடிகள். அனைத்து அடியார் பெருமக்களும் நினைக்கிறேங்க ஐயா. திருச்சிட்டம்பலங்க ஐயா. ஒரு மாசம் நாத்திகபுரத்துல நீங்க செய்த மார்கழி விழா ஃபுல்லா எங்களுக்கு கொடுத்துடணும் அன்னைக்கு. பெருமானே பெருமானே நீங்களே வச்சுக்கூடாது, நீங்களே வச்சுக்கூடாது, எங்களுக்கு கொடுத்துடலாம். ஒரு மாசம் நீங்க வரல. பெருமானே வாழ்க வாழ்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். கொம்மை பரிமுலை கொம்பனையாள் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கு ஒழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானே கொண்டன்றே இம்மை தரும் பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானே கொண்டன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். ஒரு மாசமா போய் மார்கழி மாசத்துல அந்த பெருமானுடைய கோயிலுக்கு போய் திருவம்பாவு திருப்பிள்ளைகளை படித்த அந்த அதுதான் இந்த இது செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்த திருமுறை வழிபாடு செய்த அந்த செம்மை மனத்தால் ஆகிய திருப்பணி. வாழ்க வாழ்க வாழ்க. இது நித்திலாமா வாங்க. சரி, கரெக்டா அமைஞ்சுடுது அந்த பாட்டு. ஆமா, நித்திலாமா ஸ்ரீதேவி குரல் கேட்டு ரொம்ப நாள், ஒரு மாதம் ஆகி போச்சு. அதான் செம்மை மனத்தால் திருப்பணி செய்திருந்தாரு. இப்ப அது முடிச்சுட்டு வந்தாரு, திருப்பணி எல்லாம் முடிச்சுட்டு மார்கழி திருப்பணி. நித்திலாமா இருக்கீங்க. கோபால் சரிதா வாங்க. நேற்று நிகழ்ச்சிக்கு வந்தாரு, நேற்று சித்ராமா நிகழ்ச்சிக்கு வந்தாரு. நேற்று சித்ராமா பேசுனாங்க, நான் சிவனசேகரம் கூட இருந்தாங்க நேற்று நிகழ்ச்சியில. வாழ்க வாழ்க. ராஜாயா அடியன் படிக்கவா? படிங்க. நன்றிங்கய்யா. சிவாய் நம்ம. கொம்பை வரிமுலை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனதால் திருப்பணிகள் செய்வேனுக்கு எம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்க எம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்க அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. சிவா. திருச்சிற்றம்பலம். நாள் குறிக்கிட்டேன் இன்னைக்கு கும்பாபிஷத்துக்கு. நன்றி சிவா. கும்பாபிஷத்துக்காக தேதி குறிப்பாங்க ஐயா இன்னைக்கு. அதான் நம்ம படிக்கிறோம். அங்க அந்த கோயில் தான் தேதி குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிக்கிறோமே, அதுக்காக சொல்ல. எந்த கோயிலம்மா நீங்க இப்ப சொன்னீங்க? ஊரை பக்கத்து கோயிலுக்கு. அப்படியா? தேதி அளவுக்கு பண்ணலாம், இறைவன் மனசு இறங்கி, அதுக்காக சொல்றேன். நன்றி. செம்மை மனத்தால் ஆமா அங்க அந்த அப்படி நடக்கணும்னு சொல்லி அந்த ஓரணேஸ்வரர் திருக்கோயில கடைசி பாட்டை அடிக்கடி சொல்லுவோம். காரணி கற்பகம் கற்றவர் நற்றுணை பாணருக்கள் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையும் தக்கோ தம் சங்கநிதி விதிசேர் ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியவனு அந்த ஊரணீஸ்வர பெருமான் போய் கருவறையில இருந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி. நித்திலாமா வரலையா? பாண்டிச்சேரியில 20ஆம் தேதி நாள் ஒரு கும்பாபிஷேகம் ஐயா. அப்படியா? ஆமாங்கய்யா. நடராஜர் முடிஞ்சு நாள் ஒரு மண்டபம் முடியாம இருந்தது. இப்ப 20ஆம் தேதி பத்திரிகை வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்ப தை பிறந்துச்சு இல்ல, அதனால அது கும்பாபிஷேகம் நடக்கும். ஆனா மார்கழியில எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்ப தை மாசம் போறதுனால வரிசையா எங்க நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். செம்மை மனத்தால் திருப்பணி செய்த ஐயா. காந்திமதி பாருங்க. படிங்கம்மா. கொம்பை வரி முடை கொம்பரையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஒழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டு. வாழ்க வாழ்க. வேற என்ன விட்டு போறவங்க யாரா இருக்காங்களா? பட்டமால் படிங்க. வாழப்பாடி சித்ரா படிங்க. திருச்சிட்டம்பலங்க ஐயா. நன்றிங்க.
கொம்மை வரிமுலை கொம்பனையாள் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் ஐயா. அந்த செம்மை மனம் நமக்கு இம்மையிலும் நன்மை தரும், அம்மையாகிய மறுமையிலும் நன்மை தரும் என்று செய்தி சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பத்மாவதி அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலையா. வாங்க. கொம்மை வரிமுல்லை சிவசிவா கொம்மை வரிமுலை கொம்பனையான் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. செம்மை மனம் எதை நினைக்கும்? அம்மையை நினைக்கும். அம்மை என்பது திருவடிப்பேறு என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. படிக்கலாம்யா. திருப்பள்ளி இது பொன்னூசல் படிக்கணும். ரெண்டாவது பாட்டு ஜான்சி ராணி அம்மா படிங்க. ஐயா எத்தனாவது பாடம்? ரெண்டாவது பாட்டுமா? மூன்றன் கிழங்க நயனத்தன். திருச்சிற்றம்பலம். மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வாந்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு ஊன் தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கோன்றங்கு இடைமருது பாடி குலமஞ்சை போன்றங்கு அனநடையே பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மூன்றங்கு இலங்கு நயனத்தன் முக்கண் அல்லவா? அந்த இரண்டு கண்ணையும் போய் புருவ நடுவிலே சேர்த்தலாக நெட்டை குழல் தான் மூன்றங்கிழங்கு நயனத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. திருக்கதவும் அடைக்க கோபால் சரிதாமா. விடுமின் வெகுளி வேட்கை நோய். பாருங்க. 8:45. திருச்சிற்றம்பலம். அணைக்க வசகரைய மலரடிகள் போற்றி போற்றி. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவ தடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புழங்கன்னால்வான் புகழ்களையே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புழங்கன்னால்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. வாங்க ஐயா. ஸ்ரீதேவையா வாழ்த்து படிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும்போ குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் பழுமல வலனக
பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் பொங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே தொழ்க வையகமும் துயர் தீர்கவே. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழைக்கை பொறுப்பானே. பிழையெல்லாம் தவிர பணிப்பானே இன்னத்தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானே. எலிவந்த பிரானே அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானே மரக்கலுமாமே. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறையரங்கள் ஒங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. அந்த சேலத்துல நரசிங்கோத்து அடியாரெல்லாம் சேர்ந்து 30 நாள் வழிபாடு செய்து அந்த வழிபாட்டின் பயில இந்த வாழ்த்து மூலமா ஆத்தோரடிகள் நமக்கு தந்திருக்கிறார். வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. வாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. சிவாய. ஆறிரு தடந்தோள் வாழ்க சொல்லி முடிங்க. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேறேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலை வணங்கி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் கூறி, குறிப்பாக மாட்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்று காலை 9 மணிக்கு நம்முடைய சிகாரம் சேனலிலே திருவாசக முற்றுவதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடியார் பெருமக்கள் வந்து பங்கு கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு நிகழ்ச்சி என்று சொல்ல போனால் இன்றைக்கு திருவாசக முற்றுவதில் தான். நேரம் கிடைக்கும் போது அடியார்கள் உள்ளே வந்து தங்களுக்கு உண்டான பதிகங்களை தேர்வு செய்து பாடலை தேர்வு செய்து படிக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்கள் தன்னுடைய பணிகளை செய்யும்படி கடமை செய்யுங்கள். இடையில உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுது உள்ளே வந்து உங்களுக்கு உண்டான பதிகங்களை பாடி சிறப்பு செய்யும்படி பணிவன்போடு கேட்டு திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகுவோம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணை யாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். கடமைக்கு நடுவிலே கடவுளை உனக்காக திருவாசக முற்றுவதல். வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சிவபெருமான் சிவசிவ சிவசிவ. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி 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 நன்றி. வணக்கம்.